பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பௌர்ணமி அன்று நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை பரிகாரம் உங்களுடைய வீட்டிலே. பௌர்ணமி இது எப்ப செய்யணும் அப்படின்னா, நிறைஞ்ச பௌர்ணமி எப்ப செய்யணும் எப்படின்னா, நேற்று பௌர்ணமி சாயங்காலம் 5:15 ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நேத்து நைட்டு ஃபுல்லா பௌர்ணமி இருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு பௌர்ணமி முடிஞ்சிடுச்சுன்னா நேத்தி நைட்டு தான் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணணும். புரியுதா? நைட்டு பௌர்ணமி ஃபுல் டே இருக்கணும். இது என்ன பரிகாரம், ஏன் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும், இந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பௌர்ணமின் போது நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா மனசு நிறைஞ்சிருக்கும், உங்களுடைய கஷ்டங்களும் விலகி இருக்கும். எல்லாமே பாருங்க, மந்திர உச்சாடனம் அமாவாசை ராத்திரியும் பௌர்ணமி ராத்திரியும் தான் செய்வாங்க, வேல்யூ ஜாஸ்தி. அப்ப இந்த பரிகாரத்தை நீங்க ராத்திரி செஞ்சீங்கன்னா, ராத்திரின்னா நீங்க குறைஞ்சு 9 o'clock மேல பாத்துக்கோங்க. பௌர்ணமி 6 மணிக்கு ஆரம்பிக்கும். திடீர்னு 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடியும். அப்ப முதல் நாள் நைட்டு செய்யணும், 9 o'clock எடுத்துக்கோங்க. ரவை கேசரி பண்ணணும். ரவை கேசரி சர்க்கரை எல்லாம் போடக்கூடாது. ரவையை நல்லா வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி செஞ்சுட்டு வெல்லத்தை போட்டு பண்ணணும். நீங்க வெல்லத்தை போட்டு செஞ்சாதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். எதுக்காக இது செய்யணும், என்னத்துக்காக செய்யணும்? ஒருத்தங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க, என்னுடைய மகனும் ஒரு மகளும் நல்லா பேசி பழகி எல்லாம் பண்ணாங்க, நல்லா பேசி பழகினாங்க. கல்யாணத்துக்கு பேசும் பொழுது 2 பேருக்கும் சண்டை பிரிஞ்சுட்டாங்க. அதாவது நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. நிச்சயதார்த்தம் ஆன அப்புறம் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியல. அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியல. இன்னொன்னு, இந்த ராகு கேது தோஷங்கள்லாம் இருக்கு, நிறைய தோஷம், அந்த தோஷம் இந்த தோஷம் ஏகப்பட்ட தோஷம் சொல்றாங்க. இந்த தோஷத்திலிருந்து நாம் நிவாரணம் தேட வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது 5 வருஷம் லவ்வுங்க. 5 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனா எனக்கு ஒரு லேடி சொல்றா, எனக்கு அவரை தான் அவர் தான் எனக்கு வேணும் என் வாழ்க்கையில, நான் ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன பண்ணலாம்? அவர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். அதே மாதிரி ஜென்ஸ், அதே மாதிரி ஒரு பையன் ஒரு பெண்ணோட பழகி 5 வருஷமா பழகி அந்த காதல் முறிந்து விட்டது, திருப்பி நான் அந்த பொண்ணோட சேரணும்னு நினைச்சா இந்த பரிகாரத்தை அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவர்கள் வீட்டிலே செய்ய வேண்டும். நான் போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துறேன், வீட்டுல செய்யணும். இந்த பரிகாரமானது வீட்டுல செய்யணும். பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். அதே மாதிரி வியாதி புடுங்குது வீட்டுல, ஒவ்வொருத்தரா வியாதி வருது. படுக்கை ஆயிட்டோம், அப்பா படுத்து இப்பதான் ஏந்திரிச்சாரு, அடுத்தது பையன் படுக்கிறான், பையன் படுத்து அம்மா படுக்கிறாங்க. இது மாதிரி வரிசையா வியாதி புடுங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வியாதியில இருந்து நான் தப்பிக்கணும், இந்த வியாதியிலிருந்து நாங்கள் தப்பித்து வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால், இந்த பௌர்ணமி அன்னைக்கு ரவை கேசரி வெல்லம் போட்டு பெருமாளுக்கு 9 o'clock மேல உங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல இருக்கிற அனைத்து தெய்வத்துக்கும் நைவேத்தியம் செய்து நீங்கள் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வர ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யணும். இடைவிடாமல் செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்க செஞ்சு இதே ரவா கேசரி மட்டும்தான் வெல்லம் போட்டு செஞ்சு செய்ய ஒரு கிட்டத்தட்ட 11 பௌர்ணமி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தரம், வியாதி போயிடும், மன கஷ்டம் போயிடும், எல்லாம் விலகி போய்விடும் உங்களை விட்டு. இது நீங்க ரெகுலரா செய்யணும். 11 பௌர்ணமி எடுத்துக்கோங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் செய்யக்கூடாதா? தாராளமா செய்யலாம். 11 பௌர்ணமியா எடுத்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் ஏறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும்
இந்த பௌர்ணமியானது உங்களுக்கு உதவி செய்யும். அப்ப நைவேத்தியம் பண்ணி நான் என்ன பண்ணணும்? மந்திரங்கள் சொல்ல கத்துக்கணும். மந்திரங்கள் சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லணும்? உங்க வீட்டுல என்னென்ன தெய்வங்கள் இருக்கு, குலதெய்வ மந்திரத்தை முதல்ல சொல்ல கத்துக்கோங்க. குலதெய்வ மந்திரத்தை சொல்லுங்க. அப்புறம் பெருமாள், நமச்சிவாய, முருகன், பிள்ளையார், இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரங்கள் சொல்லி நைவேத்தியம் செய்து குறைஞ்சது 9 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த பூஜை ஆனது 10 மணி வரைக்குமாவது உங்க வீட்டுல நடக்கணும். விளக்கெரியணும். அது நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமியில விளக்கெரியலாம் சொல்லுவாங்க. பூஜை ரூம் எல்லாம் நீங்க சீக்கிரம் சாத்திடலாமே. பௌர்ணமி போது மட்டும்தான் அது அப்படி. பௌர்ணமி போது மட்டும்தான் நீங்க 9 ஆரம்பிச்சு 10 வரைக்கும் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு இந்த பிரசாத நைவேத்தியம் எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டா போதும். வெளியாட்களுக்கு தானங்கள்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டுல யார் யார் இருக்கீங்களோ அத்தனை பேரும் சாப்பிடணும். அத்தனை பேரும் இந்த பூஜையில கலந்துக்கணும். 9 to 10, எனக்கு 10 நிமிஷம் தான் பூஜை முடியும்னா 10 நிமிஷத்துல பூஜை முடிக்கலாம். ஆனா 9 to 10 வச்சுக்கோங்க. இந்த பூஜையை 9 to 10 செஞ்சுட்டு பூ வாங்கிக்கோங்க. முன்னாடி பூஜைக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் வாங்கி வச்சுண்டு இந்த பூஜையை பண்ணுங்க. நிறைவாக செய்யுங்கள். மனசு நிறைஞ்சு நிறைவா செய்யுங்க. ஏனோ தானோ என்று செய்யாதீங்க. எனக்கு கஷ்டமெல்லாம் விலக, போ ஏதோ கஷ்டம் விலகணும்னு சொல்லிட்டாங்க, தூபத்தை போடு, தீபத்தை போட, 2 பூவை போட, அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைவா நிறைஞ்ச மனசோட செய்யுங்க. உங்களுக்கு அத்தனை கஷ்டமும் விடியும். பௌர்ணமி என்பது ரொம்ப விசேஷமான நிறைஞ்ச பௌர்ணமி. செய்யறீங்களா? இதை செஞ்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கஷ்டம் விலகி நல்லது உங்களுக்கு எப்பொழுதுமே நடக்கும். லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கும். எல்லா தெய்வத்தோட கடாட்சமும் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செய்யுங்க. அத்தனை தெய்வத்தோட கடாட்சத்தை வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.